ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை மணி அடித்த குரங்குகள், த மங்கீஸ் அண்ட் தி பெல். ஒரு காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் எதை பார்த்தாலும் திருடிட்டு போய் காட்டுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஊரில் விற்று வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் கோவில் பக்கம் போனான். அப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு உடனே கோவிலுக்கு போய் அங்கே ஒரு பெரிய மணி தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அடடா, இந்த மணியை திருடி விற்றா ஒரு வாரம் நாம் திருட போக வேணான்னு நினச்ச அந்த திருடன் அந்த மணியை திருடி காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு நடந்து போக ஆரம்பித்தான். அவன் நடக்க நடக்க அந்த மணி டிங் டாங்னு சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மணியோட சத்தம் காட்டுக்குள்ளே ஒரு தூங்கிக்கிட்டு இருந்த புலியோட தூக்கத்தை கெடுத்துச்சு. யார் மணி அடித்து தன்னை எழுப்பி விட்டான்னு ரொம்ப கோபத்தோடு பார்த்துச்சு அந்த புலி. புலி பார்த்ததும் அந்த திருடன் ரொம்ப பயந்து போனான். அந்த புலி அவனை ஒரு அடி அடிச்சுது. உடனே அந்த திருடனுக்கு ஒரே ரத்தமாக வந்துச்சு. இந்த மணியை தூக்கிக்கிட்டு இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அந்த மணியை அங்கேயே போட்டுட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான் திருடன். அந்த புலி அவனை துரத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஒரு குரங்கு கூட்டம் அந்த பக்கமாக வந்துச்சுங்க. அந்த குரங்கு கூட்டம் அந்த மணியை பார்த்ததும் அதை எடுத்து அடித்து சத்தம் வர வச்சு பார்த்துச்சுங்க. அந்த மணியை எழுப்புனா டிங் டாங் சத்தம் கேட்டதும் அந்த குரங்குகளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால் அதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மணியை எடுத்துக்கிட்டு தாங்க வாழுற பெரிய மரத்துக்கு போச்சுங்க. அந்த மரம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் இருந்ததால் ஒவ்வொரு தடவை அந்த மணியை அடிக்கும்போதும் அது ஊர்க்காரங்களுக்கு கேட்டுச்சு. திடீர்னு காட்டுக்குள்ளே இருந்து மணி சத்தம் தொடர்ந்து கேட்டதால் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போனாங்க. இரவு பகலாக தொடர்ந்து மணி சத்தம் கேட்டதால் ஊர் மக்கள் அந்த நாட்டாண்ட ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. அந்த ராஜா சொன்னார், இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சி அந்த மணி சத்தத்தை நிறுத்துறவங்களுக்கு நிறையா பரிசு கொடுக்குறேன்னு எல்லார்கிட்டையும் சொன்னார். இதை கேட்ட ஒரு பாட்டிமா தைரியத்தோட காட்டுக்குள்ளே போனாங்க. அங்கே குரங்குகள் மணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அடடா, இது குரங்குகளோட வேலையான்னு சொன்ன அந்த பாட்டிமா அந்த மணியை குரங்குகிட்ட இருந்து எப்படி பிடுங்கிறதுன்னு ஒரு திட்டம் போட்டாங்க. உடனே நேராக சந்தைக்கு போய் நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வாங்கி ஒரு கூடையில் போட்டு எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போன அந்த பாட்டிமா குரங்குகளுக்கு தெரிகிற மாதிரி அந்த கூடையை வச்சுட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கூடையை பார்த்த குரங்குகள் மெதுவாக மரத்து மேலே இருந்து ஒவ்வொன்றா இறங்கி வந்து பார்த்துச்சுங்க. மெதுவாக ஒவ்வொரு குரங்கும் அந்த கூடையில் இருந்த பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்து திங்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ மணி வச்சுருந்த குரங்கும் மெதுவாக கீழே இறங்கி வந்துச்சு. கீழே வந்த அந்த குரங்கு மணியை கீழே போட்டுட்டு ஒரு பழத்தை எடுத்து திங்க ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் ஓரக்கனால் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பாட்டிமா டக்குன்னு அந்த மணியை எடுத்துக்கிட்டாங்க. மணியை எடுத்த பாட்டி நேராக அரசர்கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. தைரியத்தோடவும் புத்திசாலித்தனத்தோடவும் மணியை எடுத்துக்கிட்டு வந்து பிரச்சனையை தீர்த்த அந்த பாட்டிக்கு நிறைய பரிசு கொடுத்தாரு அந்த ராஜா. அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு இந்த பரிசு கிடைச்சிச்சு. நீங்களும் புத்திசாலிதான்னு எனக்கு தெரியும் குட்டீஸ். தேங்க்யூ.